சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் பிரம்மாண்டமான படம். அமெரிக்காவுக்கு போய் அட்லி விஎஃப்எஸ் நிறுவனத்துடன் இது பற்றிய முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். கதாநாயகியை கையை பிடித்து இழுத்த வாலிபர். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். கிங் வாய்ஸ் சேனல் நேயர்களே, 500 கோடி ரூபாய் செலவில் சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் பிரம்மாண்டமான படம் அறிவிப்பு. சன் பிக்சர்ஸ் இன்னைக்கு இந்தியாவிலேயே தயாரிப்பு நிறுவனங்களில் முதன்மை இடத்தை பெற்றிருக்கிற நிறுவனம் சன் பிக்சர்ஸ். தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்று சொல்வார்களே, அந்த அடிப்படையிலே சன் பிக்சர்ஸ் அண்ட் ரெட் ஜெயின் மூவிஸ் தொட்டதெல்லாம் பொன்னாகும். சன் பிக்சர்ஸ் இன்று திரையில் வந்தவுடனே ரசிகர்கள் கைத்தட்டல் ஆரம்பித்து விடுகிறது. அந்த அளவுக்கு ஒரு ஓப்பனிங் இருக்குது சன் பிக்சர்ஸுக்கு. எப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், காதல் இளவரசன் கமலஹாசன், விஜய், அஜித், தனுஷ் ஆகிய நட்சத்திர நடிகர்களின் படங்களுக்கு ஓப்பனிங் இருக்கிறதோ, அதே போல் சன் பிக்சர்ஸ் படங்களுக்கும் ஓப்பனிங் இருக்கிறது. சன் பிக்சர்ஸ் தரமான பிரம்மாண்டமான லைவ்லியான படங்களை தயாரித்து கொண்டிருப்பதால் சன் பிக்சர்ஸுக்கு ஒரு கேரண்டி இருக்கிறது. மக்கள் சன் பிக்சர்ஸ் தயாரிப்புனா உடனே வர்றாங்க தியேட்டருக்கு. அந்த அடிப்படையில் சன் பிக்சர்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. இதுவரை சன் பிக்சர்ஸ் தயாரித்த தயாரிப்பிலேயே அதிக பட்ஜெட் செலவில் 500 கோடி ரூபாய் பட்ஜெட் செலவில் ஒரு பிரம்மாண்டமான படத்தை தயாரிக்கிறது. 500 கோடி ரூபா செலவுன்னா அப்போ ஹீரோ அதுக்கு ஒருத்தா இருக்கணும், டைரக்டர் அதுக்கு ஒருத்தா இருக்கணும். அந்த அடிப்படையிலே அட்லி 1000 கோடி ரூபாய் அட்லி இயக்கிய படங்கள் வசூலில் வெற்றி பெற்றிருக்கின்றன. எனவே இந்த படத்தை அட்லி இயக்குகிறார். அப்போ கதாநாயகன் யார்? கதாநாயகன் அல்லு அர்ஜுன். சமீபத்தில் புஷ்பா 2 வந்து 800 கோடி ரூபாய்க்கு மேலே வசூலை அள்ளுன்னு அள்ளி தள்ளிட்டு எல்லா மாநிலத்திலும் சூப்பர் ஹிட். எனவே சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் பிரம்மாண்ட தயாரிப்பில் கதாநாயகனாக நடிக்கிறார் அல்லு அர்ஜுன். இது ஒரு பேன் இண்டியா மூவி. ஏற்கனவே அல்லு அர்ஜுனுக்கும் அட்லிக்கும் தமிழில் நல்ல ஓப்பனிங் இருக்குது. நல்ல தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி ஆகிய மொழிகளில் ஒரே நேரத்தில் இந்த படம் வெளியாகிறது. அமெரிக்காவுக்கு போய் அட்லி விஎஃப்எஸ் நிறுவனத்துடன் இது பற்றிய முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அமெரிக்கா சென்று விட்டார் அட்லி. எனவே தொடக்க கட்ட வேலைகள் நடந்துவிட்டன. நடிகர்கள், மற்ற ஒளிப்பதிவு இயக்குநர்கள் என்பதை பின்னர் அறிவிப்பார்கள். விரைவில் இந்த படப்பிடிப்பு தொடங்க இருக்கிறது என்று சொன்னார் அட்லி. கதாநாயகியை ரோட்டில் கையை பிடித்து இழுத்த வாலிபர். கண்டும் காணாமல் சென்ற அந்த படத்தின் கதாநாயகன். பொதுவாக சினிமாவில் பார்த்திங்கன்னா சின்ன அழுக்கு கதாநாயகி மேல் பட்டுவிட்டால் போதும், கதாநாயகன் எகிரி பாய்ந்து சம்பந்தப்பட்டவர்களை பாய்ந்து எடுத்துடுவார். பெரும்பாலும் கதாநாயகியோட மோதினால்தான் கதாநாயகன் அந்த மோதுபவர்களை அடித்து விரட்டி தூள்படுத்துவார். இது சினிமாவில் ஒரு சென்டிமெண்ட். அந்த அடிப்படையில் இப்போது கார்த்திக் ஆரியன், ஸ்ரீலீலா ஜோடி ஒரு இந்தி படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த படத்தை அனுராக் பாசு எழுதி இயக்குகிறார். இந்தியாவின் மிக குளிர்ந்த நகரமான டார்ஜிலிங்கில், காஷ்மீரின் மையப்பகுதியில் இந்த படப்பிடிப்பு நடந்தது. கார்த்திக் ஆரியனும் ஸ்ரீலீலாவும் இப்போது தெலுங்கு பட உலகில் முன்னணி நடிகையாக தெரிந்து கொண்டிருப்பவர் ஸ்ரீலீலா. அழகும் இளமையும் நடிப்பு திறமையும் வாய்ந்தவர். ஸ்ரீலீலாவும் கார்த்திக் ஆரியாவும் படப்பிடிப்பு முடிந்து அடுத்த ஷிஃப்டிங் வேறு இடத்துக்கு போகிறாங்க. நடந்து வந்து காரில் ஏற போகும்போது திடீரென பாதுகாப்பு வளையத்தை முறித்து கொண்டு உள்ளே சென்ற ஒரு இளைஞன் ஸ்ரீலீலாவை கையை பிடித்து இழுத்து மானபங்கப்படுத்த முயற்சித்தான். இதை பார்த்தார் கார்த்திக் ஆரியன். அவர் பாட்டு நடந்து போயிட்டுருக்கார். இது என்ன அர்த்தம்னு தெரியல. ஏன் நடிக்க வேண்டாம்யா? ஒரு பெண்ணை ஒரு இடத்துல பலாத்காரம் இழுக்கிறான், கையை பிடிச்சி இழுக்கிறான்னா அதை போய் காப்பாற்ற வேண்டியது ஆணுடைய கடமை இல்லையா? இந்த ஆள் கார்த்திக் ஆரியன் கண்டுங்கானாமல் போயிட்டுருக்கார். ஒருவேளை கார்த்திக் ஆரியனுக்கும் ஸ்ரீலீலாவுக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலையோ? கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலைங்கிற கோபத்தில் கார்த்திக் ஆரியன் பாடு ஸ்ரீலீலா ஒருத்தன் கையை பிடிச்சி இழுத்தோடனே
சரி மாட்டிக்கிட்டியா இன்னும் சந்தோஷமாக போனாரோ என்னமோ தெரியல, அது பின்னர் தான் தெரியும். இந்த சம்பவத்திலே முதல் குற்றவாளி கார்த்திகாரியன் தான். ஏன்னா அவர் பக்கத்திலே வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவன் கைப்பிடிச்சி இருக்கான் சரியில்லாத, அவர் பாட்டு கண்டு காணாமல் கார்த்திகாரியன் போகிறாருன்னா அது மிகப்பெரிய முட்டாள்தனம், தவறு, தப்பு. நடிகர் மணிகண்டன் குடும்பத்தில் குழப்பம் உண்டாக்கும் கதாநாயகி நடிகை. சமீபத்திலே குடும்பஸ்தன் என்ற படத்திலே கதாநாயகன் நடித்தார் மணிகண்டன். ரேடியோ ஜாக்கியாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கட்டில் ஏறி இன்றைக்கு கதாநாயகனாக இருப்பவர் மணிகண்டன். இவர் ஒரு இயக்குனரும் கூட. இவருடன் குடும்பஸ்தன் படத்தில் சான்வி மேக்னா கதாநாயகியாக நடித்தார். இப்போது எந்த விழாவானாலும் சரி, எந்த யூடியூப் பேச்சானாலும் சரி, சான்வி மேக்னா மணிகண்டனை புகழ்ந்து கொண்டே இருக்கிறார். மிகச்சிறந்த மனிதர், மிகச்சிறந்த நடிகர், மிகச்சிறந்த இயக்குனர், எனக்கு அவரே வழிகாட்டி, மிகச்சிறந்த நண்பன், அவரை போன்ற நண்பன் எனக்கு சினிமாவிலே கிடைத்தது நான் கொடுத்து வைத்தவள் என்று சொல்லியிருக்கிறார் சான்வி மேக்னா. எங்கே போனாலும் ரெண்டு பேரும் ஒன்றா போகிறாங்க, மணிகண்டனும் சான்வி மேக்னாவும். இந்த நிகழ்வை பார்த்த மணிகண்டனுடைய குடும்பத்தில் அதிர்ச்சி அலைகள் ஏற்படுத்தி உள்ளன. நல்ல பையனாக இருந்தானே மணிகண்டன், சினிமாவுக்கு போனோன்னு இப்படி கெட்டு போயிட்டானா என்னடா தெரியலையே அப்படி என்று அவருடைய பெற்றோரும் மற்றவர்களும் அதிர்ச்சியாக இருக்கிறார்கள். மணிகண்டன் சொன்னால் தப்பாக நினச்சிப்பானோ, ஏன்னா அவன் சினிமா நடிகர் ஆகிட்டான், கதாநாயகன் ஆகிட்டான், தப்பாக நினச்சிப்பானோ என்ற ஒரு பயமும் நடுக்கமும் மணிகண்டன் குடும்பத்தில் நிலவுகிறது. ஆனால் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் கதாநாயகி சான்வி மேக்னா மணிகண்டனை தொடர்ந்து புகழ்மாலை சுட்டி கொண்டிருக்கிறார். இது எதில் போய் முடியுமோ நமக்கு தெரியல சாமி. சங்க ஊதிட்டோம், கேட்குறவங்க கேட்டால் சரி. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.